ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா கைஸ் January 4 கைஸ். இன்றைக்கி இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளாக் கைஸ் 2025 ஃபஸ்ட் பிளாக். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் டெல்லியில் தான் இருக்கும். டெல்லியில் பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் வந்து 4:35 சம்திங் ஆகுது கைஸ். கைஸ் 4:40 ஆயிடுச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து விவேகானந்தா பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கு இருக்குது கைஸ். அங்கே தான் போயிட்டுருக்கேன். வாக் போகிறதுக்கு போவோம். டெய்லி மார்னிங் வந்து வாக் போயிட்டு வரலான்ட்டு போவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்சியஸ் பார்த்தீங்கன்னா கைஸ் 10 டிகிரி செல்சியஸ் இருக்குது கைஸ். இது ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு கைஸ். பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்ட்டு. பார்க்குறதுக்கு பொல்யூஷன் மாதிரியாக இருக்கும் கைஸ். இன்னும் டெல்லியில் பொல்யூஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் அது பார்த்திங்கன்னா பொல்யூஷன் கிடையாது. இது வந்து மிஸ்ட்டு கைஸ். பனி பார்த்திங்கன்னா அப்படியே இறங்கிட்டு இருக்கு கீழே. காய்ஸ் ரோடு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஆள் வந்துட்டு இருந்தால் கூட தெரிய மாட்டேது காய்ஸ். க்ளோஸில் வந்தால் மட்டும்தான் ஆள் தெரியுறாங்க. பயங்கரமாக இருக்குது காய்ஸ் பார்க்குறதுக்கு. சரி இந்த விளாக் பண்ண நானும் ரொம்ப நாளாக விளாக் பண்ணிட்டு இருந்தேன் காய்ஸ். சரி இன்றைக்கி பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் காய்ஸ் பண்ண. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. முன்னாடியே லைட் எரிஞ்சிட்டு இருக்குது காய்ஸ். பட் ஆனால் அவங்களும் ஆளுக்கு போகிறாங்க வராங்க. பட் ஆனால் தெரிய மாட்டேங்குது. லைட்டாக தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அந்த இடத்துல இருக்க மாதிரி தெரியல. கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் கிட்ட போக தான் காய்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பயங்கரமாக இருக்குது காய்ஸ் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே குளிர் அதிகம் காய்ஸ். டெல்லியில் வந்து குளிர் அதிகம். ஓகே இங்கே பாருங்கள் காய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லுமே மேகம். ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பனி மாதிரி எப்படி ஏதாவது காய்ஸ். நேரில் பார்க்குறது கேமரா நல்லா தெரியுது ஏன் தெரியல காய்ஸ். நேரில் பார்க்குறது வந்து செம்மையாக இருக்குது இந்த ஃபீலு. இதான் காய்ஸ் பார்க் ரீச் ஆகிட்டோம். இதான் பார்க்கிட்ட இருக்கும் காய்ஸ். பார்க்குள்ளே போகணும் காய்ஸ். இதுதான் பார்க்கிட்ட வந்துட்டோம். உள்ளே ரீச் ஆகிடுச்சு கைஸ். பார்க்குள்ளே போய்ட்டுருக்கும் கைஸ். பார்க்குள்ளே வந்தாச்சு. இப்படி தான் இருக்குது பார்க் பார்க்குறதுக்கு. இப்படி தான் கைஸ் இருக்கும். பாருங்கள் மிஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு கைஸ். பார்க் ஃபுல்லாக அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குங்க. நடந்து போயிட்டுருக்குங்க கைஸ். நான் பார்க் அப்படியே ஒரு வியூ சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாயிருக்கும் கைஸ் பார்க்குறதுக்கு. செம்மையாக இருக்கும் ப்ளேஸு. இந்த டைமில் இங்கே ஓரளவுக்கு விடிய ஆரம்பிச்சிடும் கைஸ். பார்க்கில் போய் லைட்டும் இருக்கும். பட் மிஸ்ட் அதிகமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா எதுவும் அதிகமாக தெரிய மாட்டேங்குது கைஸ். இப்படி தான் கைஸ் பார்க் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வாக் போயிட்டுருக்கேன். செம்மையாக இருக்கும் கைஸ் பார்க் வந்து எனி டைம் வரலாம் கைஸ். இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா எனி டைம் வரலாம் கைஸ். யாரும் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் மிட் நைட்டு கூட வரலாம், நீங்கள் எப்போ வரலாம் கைஸ். இல்லை 24 hours பார்க்லேயே கூட இருக்கலாம். இந்த ஏரியா மட்டும் அந்த மாதிரி கைஸ். டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர நகர் சொல்லி ஒரு பிளேஸ் கைஸ். இந்த பிளேஸில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த பார்க்கில் வந்து நீங்கள் எனி டைம் வந்துக்கலாம், போய்க்கலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஃப்ரீடம் கைஸுங்க வந்து ஃப்ரீடமும் இருக்கும். அதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து வருவாங்க கைஸ் பார்க்குக்கு. ஆனால் இந்த டைம் வந்து யாரும் இல்லை. இதுக்கு மிஸ்ட் அதிகமாக இருக்கிறனால யாரும் வெளியே வரலையான்னு தெரியல. ஆனால் குளிர் அதிகம் கைஸ். இங்கே வந்து குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏசியில் இருந்தால் கூட குளிர் தெரியாது கைஸ். அந்த அளவுக்கு குளிர் இருக்குங்க. இன்னும் இங்கே எப்படி இருக்குன்னா மேலே போக எப்படி இருக்குன்னு தெரியல கைஸ். ஓகே கைஸ் பாய். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய் கைஸ்.